நம் பாரத தேசத்தின் தென்மேற்கு மூலையில் அமைந்திருக்கும் ஓர் அற்புத மாநிலம் கேரளம். கடவுளின் சொந்த நாடு என்று கேரளாவை குறிப்பிடுவதும் உண்டு. எண்ணற்ற மகிமைகளை தன்னகத்தே கொண்ட கேரள மாநிலத்தில் அமைந்த ஓர் அற்புத ஆலயத்தைத்தான் இன்று நாம் தரிசிக்க இருக்கிறோம். அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணுமாய குட்டிச்சாத்தான் ஆலயம், பெரிங்கோட்டுக்கரை, கேரளா. பிரணவ பொருள் நிறைந்த பெரிங்கோட்டு கரையினிலே ஸ்ரீ தேவஸ்தானத்தின் திருக்கோயிலில் 1000 சூரிய ஜோதி ஒன்றாக உதித்த போல ஸ்ரீ விஷ்ணுமாயை அருள்கின்றது. அங்கே அஷ்டைஸ்வர்யங்கள் வழிகின்றது. பிரணவ பொருள் நிறைந்த பெரிங்கோட்டு கரையினிலே ஸ்ரீ தேவஸ்தானத்தின் திருக்கோயிலில் 1000 சூரிய ஜோதி ஒன்றாக உதித்த போல ஸ்ரீ விஷ்ணுமாயை அருள்கின்றது. அங்கே அஷ்டைஸ்வர்யங்கள் வழிகின்றது. பரிகாரம்: உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, எதிரிகளின் தொல்லை நீங்க, பில்லி சூனியம் போன்றவை அண்டாமல் இருக்க, குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருக, கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்க, குழந்தை பாக்கியம் மற்றும் திருமண தடைகள் நீங்க இவ்வாலய வழிபாடு மிகவும் சிறந்தது. அஷ்ட ஐஸ்வர்யங்களின் உறைவிடமான பெரிங்கோட்டுக்கரை தேவஸ்தானம் தினமும் தன்னை நாடி வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு ஆத்ம சாந்தியையும் அருள் அபிவிருத்தியையும் அள்ளி வழங்கும் புண்ணிய ஸ்தலமாக விளங்குகிறது. ஆலயத்தை நாம் சென்று அடையும் போது நம் கண்களில் பிரம்மாண்டமான இறை வடிவங்களை காண முடிகிறது. தேவஸ்தானம் வாகன நிறுத்தும் இடத்தில் உருவாக்கப்பட்டிருக்கும் 31 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்டமான கருட பகவானின் சிலை நம் எல்லோர் மனதையும் நிச்சயம் ஈர்க்கும். கருட பகவானை தரிசித்துவிட்டு சற்று முன்னே வந்தால் தேவஸ்தானத்தின் முன்பாக காட்சி தருகிறது 51 அடி உயரம் கொண்ட விஷ்ணுமாயாவின் சுதை வடிவம். இந்த பிரம்மாண்ட இறைமேனியை காணும் போதே விஷ்ணுமாயாவின் பிறப்பு அறிய முடிகிறது. ஆம், சிவனுக்கும் பார்வதிக்கும் மகனாக பிறந்தவர்தான் இந்த விஷ்ணுமாயா. பார்வதி தேவி பழங்குடி பெண்ணாக கூலிகாவாக இருந்த சமயத்தில் பிறந்த குழந்தைதான் விஷ்ணுமாயா. இவர் ஜாலந்தர் மற்றும் பிரீகா போன்ற சக்தி வாய்ந்த அசுரர்களை அழிக்க பிறந்தவர். 51 அடி உயரம் கொண்டு காட்சி தரும் விஷ்ணுமாயாவை காணும் போதே அவரின் சக்தியையும் வலிமையையும் நம்மால் உணர முடிகிறது. சிவன் பார்வதிக்கு நடுவே சிவலிங்கத்தின் மேல் பகுதியிலே அமைந்திருக்கிறார் நாம் காணும் இந்த விஷ்ணுமாயன். பெரிங்கோட்டுக்கரை தேவஸ்தானத்தின் பழமையையும் அதன் மகிமையையும் நன்றாகவே உணர முடிகிறது நம்மால். இந்தியாவிலேயே விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தானுக்கு அமைக்கப்பட்ட ஆலயங்களில் முதன்மையானதும் மிகவும் பெரியதும் இந்த பெரிங்கோட்டுக்கரை ஆலயமாகும். குட்டிச்சாத்தான்களின் அதிதேவதையாக கருதப்படும் இந்த விஷ்ணுமாயாவின் வாகனம் எருமை. ஆலயத்தின் எதிரே பிரம்மாண்டமாக காட்சி தருகிறது இந்த விஷ்ணுமாயாவின் வாகனம். 51 அடி உயரம் கொண்ட விஷ்ணுமாயாவின் பின்புறம் அருமையான முறையில் வடிவமைத்து கண்களுக்கு குளிர்ச்சியாக காட்சி தருகிறது ஆலயத்தின் குளம். ஆலயத்தின் வெளிப்பகுதியே நம் கண்களை விட்டு நீங்கா வண்ணம் இருக்கையில் ஆலயத்தின் உள்ளே செல்ல நம் மனம் ஏங்குகிறது அல்லவா? வாருங்கள், ஆலயத்தின் உள்ளே செல்லலாம்.
மரக்கூரையால் வேயப்பட்ட மூலவரின் கருவறை ஆலயத்தின் உள்ளே நுழைந்ததும் நம் கண்களை கவர்கிறது. எண்ணற்ற பக்தர்கள் தங்கள் மனக்குறை நீங்க வாழ்வில் ஏற்றம் பெற ஆலயத்தின் உள்ளே அமர்ந்திருக்கிறார்கள். சாமி தரிசனத்திற்கும் அருள்வாக்கு கேட்பதற்கும் நேரில் வந்திருக்கும் இவர்கள் பெருங்கோட்டுக்கரை தேவஸ்தானாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ உன்னி சுவாமிகளிடம் முதலில் தங்கள் குறைகளை முன்வைக்கிறார்கள். எல்லோரையும் சமமாக பார்த்து அவர்களின் குறைகளை மிகவும் பொறுமையாக கேட்டு நாடி வருபவர்கள் எவராக இருந்தாலும் எம் மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் முழு மனதுடன் அவர்களுக்கு ஆசி வழங்கி குறைகளை களைய வழிவகுக்கும் விதத்தில் சேவை புரிகிறார் உன்னி சுவாமிகள். உன்னி சுவாமிகள் மதியம் 12:30 மணிக்கு முன்பாகவே அனைத்து பக்தர்களின் குறைகளை கேட்டு குறிப்பெழுதி வைத்துக் கொள்கிறார். காரணம், மதியம் 12:30 மணிக்கு விஷ்ணுமாயா சாமி ஆடி வந்து அருள்வாக்கு வழங்கும் நேரம். இதோ அந்த நேரம் வந்துவிட்டது. மூலஸ்தானத்தின் முன்பாக அனைத்து பக்தர்களும் வந்து காத்து கொண்டிருக்கையில் பலமாக மணி ஓசை முழங்க மூலவர் சன்னதி கதவுகள் திறக்கப்படுகிறது. மணி ஓசை ஆலயம் முழுவதும் ஒலிக்க கம்பீரமாக எழுந்தருளுகிறார் விஷ்ணுமாயா சாமி. அருள்வாக்கு கேட்டு மன மகிழ்ச்சியுடன் சுவாமிகள் தரும் புஷ்பத்தை ஏந்தி சன்னதிக்கு அருகில் இருக்கும் குஷிகல்ப சமாதியை அடைகிறார்கள் பக்தர்கள். விஷ்ணுமாயா சாமியை தேவஸ்தானத்தில் பிரதிஷ்டை செய்த வேலுமுத்தப்பன் சுவாமிகளின் சமாதியிடம்தான் இது. 390 குட்டி சாத்தான்மார்கள் குடியிருப்பதும் இங்கேதான். குட்டி சாத்தான்மார்களின் குருதி கலசமும் சிறப்பு பூஜைகளும் இங்கே நடைபெறுகிறது. அருள்வாக்கு கேட்டு புஷ்பம் பெற்ற பக்தர்கள் இங்கே வந்து வணங்கி புஷ்பத்தை குஷிகல்ப சமாதியில் சார்த்தி பிரார்த்தனையை நிறைவு செய்கிறார்கள். என்னுடைய பேர் ஆனந்தகிருஷ்ணன். கோயம்புத்தூர் ராம்நகர்லேருந்து வரேன். எனக்கு மதுக்கரை ஃபேக்ட்ரி இருக்குது, ஜி பிளாஸ்ட்னு ஒரு கம்பெனி இருக்குது. நல்லா வளர்ந்துட்டு இருந்தது. திடீர்னு கொஞ்ச நாளாகவே ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது. ரொம்ப 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 கீழே போயிட்டே இருந்தது. எல்லாமே தடங்களாகவே இருந்தது. நண்பர்கள்லாம் சொன்னாங்க இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த தேவஸ்தானத்துக்கு வந்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு சுவாமிகிட்ட அருள் வாங்கினேன். அவர் சொல்ல சில விஷயங்களை பார்க்கும்போது திருப்பி என்னுடைய வளர்ச்சி நல்லா போயிட்டு இருக்கு. பெருங்கோட்டுக்கரை தேவஸ்தானத்தில் விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தானை பூஜை செய்து பிரதிஷ்டை செய்தவர் வேலுமுத்தப்பா சுவாமிகள். சிறுவயதிலேயே புத்தி கூர்மையும் பெரிய சக்தியும் கொண்டு மக்களை அதிசயப்படுத்தியவர். வேத புத்தகங்கள், ஆவாகன மந்திரங்களை கற்று புலமை பெற்றவர். ஸ்ரீ புவனேஸ்வரி தேவியின் தரிசனம் கண்ட மகான். ஸ்ரீ புவனேஸ்வரி கனவில் வந்து அருளியது போல் ஸ்ரீ விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தானை இவ்விடத்தில் பிரதிஷ்டை செய்தவர் இவர்தான். வேலுமுத்தப்பாவின் பின்னால் பல தலைமுறைகள் விஷ்ணுமாயா சுவாமியை சேவை செய்து வந்தனர். பிரம்மஸ்ரீ வேலுக்குட்டி சுவாமிகள், பிரம்மஸ்ரீ தாமோதரன் சுவாமிகளின் வாரிசாக தற்போது உன்னி சுவாமிகள் சேவை செய்து வருகிறார். தனது முன்னோர்களின் பாதையிலிருந்து சற்றும் விலகாமல் சிறப்பாக தேவஸ்தானத்தை வழிநடத்தி வருகிறார். தாமோதர சுவாமிகளின் சமாதியில் வெங்கல சிலையில் அவரின் திருவுருவத்தை வடித்து எல்லா மக்களும் வணங்கி அருள் பெறும் விதமாக அமைக்கப்பட்டிருப்பது ஆலயத்திற்கு மேலும் சிறப்பை கூட்டுகிறது. தனிச்சன்னதியில் எளிமையாக இன்முகத்துடன் காட்சி தருகிறார்
ஐயப்பன் சுவாமி. ஆலய நித்திய பூஜைகள். காலை 6 மணிக்கு அபிஷேகம், 10 மணிக்கு நித்திய பூஜை, மதியம் 12:30 மணிக்கு விஷ்ணுமாயா சுவாமியின் ஆடிவந்து அருள்வாக்கு, இரவு 7 மணிக்கு சுற்று விளக்கு நிவேதியம், இரவு 7:30 மணிக்கு இரவு பூஜை. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் இரவு நடக்கும் சாக்தேய பூஜையில் தீபாராதனை தொழுவது எல்லா தோஷத்திற்கும் சாந்தியும் குடும்பத்தில் ஐஸ்வர்யமும் கிடைக்கும். வருடத்திற்கு 2 முறை நடைபெறும் மகாரூபக்களம் காண்பது மிகவும் விசேஷம். மகாரூபக்களம் வழிபாடு வேறு எந்த ஆலயத்திலும் கிடையாது. நம் விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தான் ஆலயத்தில் மட்டுமே காணவும் வழிபடவும் முடியும். விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தான் சுவாமியின் மகாரூபக்களம் தரிசன பாக்கியம் கிடைத்தால் பக்தர்கள் நினைத்த காரியம் தடையின்றி நடைபெறும். அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும். இந்த மகாரூபக்களம் வழிபாடு ஏறத்தாழ 4 நூற்றாண்டுகளாக இவ்வாலயத்தில் நடைபெற்று வருகிறது. கேரளாவின் நாபிஸ்தானமாகின்ற திருச்சூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ விஷ்ணுமாய குட்டிச்சாத்தான் ஆலயம். திருச்சூர் ரயில் நிலையத்திலிருந்து பேருந்து வசதியால் எளிதாக பெரிங்கோட்டுக்கரை 4 சந்திப்பு பகுதியை அடையலாம். குருவாயூரில் இருந்து 20 கிலோமீட்டர் பயணத்தில் எளிதாக இவ்வாலயத்தை அடையலாம். திருச்சூர் சக்தன் தம்புரான் பேருந்து நிலையத்திலிருந்தும் எளிதாக பெரிங்கோட்டுக்கரை 4 சந்திப்பு பகுதிக்கு வர முடியும். இந்த 4 சந்திப்பில் வைக்கப்பட்டிருக்கும் ஆலய வழிகாட்டி வரைபடம் மூலம் நடைபயணமாகவே ஆலயத்தை அடையலாம். திருப்பிராயன் ராமர் ஆலயத்தில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவிலும் ஒவ்வொரு நாளும் நாதஸ்வரம் மேளதாளம் முழங்க இரவு பூஜை நடைபெறுகிறது. அருமையான இசையிலும் அழகான விஷ்ணுமாயாவின் தரிசனத்திலும் நம் அனைவரது மனமும் மகிழ்கிறது. திருக்கோயில் வெளிப்புறமும் உட்புறமும் இரவு விளக்கு ஒளியில் மின்னுவதைக் காண்பது மகிழ்ச்சியே. இவ்வளவு வெளிச்சத்தில் மிளிரும் ஆலயத்தை நம்பி நாடி வரும் பக்தர்களின் வாழ்விலும் நிச்சயம் இருள் நீங்கி வெளிச்சம் கிடைக்கும். பெரிங்கோட்டுக்கரை தேவஸ்தானாதிபதி உன்னி சுவாமிகள் தினமும் காலையில் ஸ்ரீ விஷ்ணுமாயா சன்னதியில் காட்சி தரும் விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தானுக்கு அபிஷேகம் செய்கிறார். நெற்றியில் பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை மாற்றி இறையருளை பதிக்கும் தன்மையுடைய திருநீற்று அபிஷேகம். விபூதி என்றால் ஐஸ்வர்யம் என்று பொருள். அர்ச்சனை செய்வதால் கடன் பிரச்சனைகள் நீங்கும். கடன் தொல்லைகள் நீங்க குங்கும அர்ச்சனை செய்வது சிறப்பு. இதோ புத்திர பாக்கியம் தரும் சந்தன அபிஷேகம்.
വിഷ്ണുമായ സ്വാമിനെ നമ. ലോകമെമ്പാടുള്ള എല്ലാ ഭക്തന്മാർക്കും വിഷ്ണുമായ അനുഗ്രഹத்தால் நல்லொரு வாழ்க்கை கிடைக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணுது. சுவாமி, எனக்கு உங்ககிட்ட 2 கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. விஷ்ணு மாயா குட்டிச்சாத்தான் ரெண்டும் ஒன்றா இல்லை வேற வேறங்களா? இந்த விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தன் அது ரெண்டும் 2 தானே. இந்த விஷ்ணுமாயோட பூதகணங்கள் தானே குட்டிச்சாத்தன். இந்த விஷ்ணுமாய கோவில் இருக்குது, குட்டிச்சாத்தன் கோவில் இருக்குது, ரெண்டும் தனியே இருக்குது. പക്ഷേ ரெண்டும் சேர்ந்த ஒரு கோவில் தானே இங்கே தேவஸ்தானம். விஷ்ணுமாய தானே ராஜா ஒரு பவர் மாதிரி இருக்கிற ஆள் தானே. அங்கே அதுக்கு பூதகணங்கள், இந்த சிவபூதகணங்கள் எல்லாம் சொல்கிறது இல்லையா, அந்த மாதிரி விஷ்ணுமாயோட பூதகணங்கள் தானே குட்டிச்சாத்தன். அது 300 குட்டிச்சாத்தமாரும் விஷ்ணுமாயும் கூடி சேர்ந்து இருக்கணும் இடம் தானே இந்த விஷ்ணுமாயா தேவஸ்தானம். இந்த விஷ்ணுமாயா இந்த ஸ்ரீகோவிலுக்கு உள்ளால இருக்குது. 300 குட்டிச்சோத்தம் மாதிரி இங்கே வெளியில் தனியாக கோவில் வச்சு அவருக்கு குருதி பூஜையெல்லாம் அங்கே பண்ணுறதுண்டு. പിന്നെ இந்த தேவஸ்தானத்துக்கு முக்கியமான ஒரு காரியமானு வச்சால் இந்த பூஜா கர்மங்களெல்லாம் இந்த மாதிரி சுத்தமான பூஜா கர்மங்கள் தானே நடக்கிறது. குட்டிச்சாத்தனுக்கெல்லாம் தனியே வச்சு பல கெட்ட கர்மங்களெல்லாம் செய்கிறதுண்டு. പക്ഷേ இந்த தேவஸ்தானுக்கு அந்த சுத்தமான கர்மங்களை மட்டும்தான் இங்கே செய்கிறது. சுவாமி, இப்போ 2வது கேள்வி. இந்த குட்டிச்சாத்தான் கோயிலுக்கு பூஜைகள் பண்ணா அது பின்னாடி விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா? இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, அப்படிதானே பல மக்களும் அப்படி கேள்வி கேட்கறதுண்டு. പക്ഷെ அப்படி ஒன்றும் இல்லை. நம்ம எல்லா கோவிலும் போன மாதிரி தானே இங்கே விஷ்ணுமாய கோவில் வருது. പക്ഷെ இங்கே விஷ்ணுமாய கோவிலுக்கு என்ன வச்சால் இந்த கேரளாவில் புதிய மந்திரங்கள், இந்த பூஜா விதிகளெல்லாம் நல்ல குட்டிச்சாத்தனுக்கெல்லாம் நல்ல பூஜா விதிகளெல்லாம் இருக்குது. அங்கே தானே அது பூஜையெல்லாம் பண்ணுறது. இப்போ நீங்கள் இங்கே சாமி பிரார்த்தனை பண்ணி அதுக்கு வேண்ட பூஜை பண்ணி நம்ம காரியம் நடக்கிறதுக்கு சுவாமி அச்சரம் தாயத்து சாமி மூர்த்தி எல்லாம் தந்துவிடும். அதெல்லாம் காரியம் நடக்கிறதுக்கு வேண்டி தான் மட்டும். அது நடந்து കഴിഞ്ഞിട്ടാ பின்ன இந்த சுவாமி உங்களுக்கு யாதொரு பந்தமே இல்லையா. அதெல்லாம் அப்படியெல்லாம் சும்மா அது அப்படியெல்லாம் உலக ஆளுகளெல்லாம் அப்படியே சொல்லி அப்படி தான் வருது. அந்த மாதிரி இல்லை. நீங்கள் எல்லா கோவிலும் போன மாதிரி தானே இங்கே தேவஸ்தானம் விஷ்ணுமாய கோவில் இல்லை குட்டிச்சாத்தன் கோவிலெல்லாம் வருது. சுவாமி, இப்போ இந்த கோயிலுக்கு பூஜைகள்லாம் செஞ்சு வழிபடுறோம். நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு விக்கிரகம் கொடுக்குறீங்க. அந்த விக்கிரகத்தை வீட்டில் வச்சுக்கிட்டு வழிபடுறோம். அதுக்கப்புறம் எங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் இந்த விக்கிரகத்தை என்ன பண்ணணும்? அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். அது என்னன்னு வச்சால் எல்லாரும் பிஸ்னஸ்ஸு குடும்ப கஷ்டங்களை தீர்றதுக்கு அவரே ஓரோ காரியங்கள் நினைக்கிறது நடக்கிறதுக்கு வேண்டி தானே நாம் பூஜை பண்ணி இதெல்லாம் கொடுக்கறது. அது பூஜை பண்ணி கொடுத்துட்டு ஒரு 41 நாள் இதெல்லாம் அவர் நாங்கள் செய்யற மாதிரி காரியங்களெல்லாம் செய்ய வேண்டது. அது செய்துட்டு அதுக்குள்ளாலே காரியங்களெல்லாம் நடக்கணும். நடந்துட்டால் சில ஆளுகளெல்லாம் பிஸ்னஸ்ஸு காரியத்துக்கெல்லாம் அது அப்படி வச்சு அதுக்கு சாமிக்கு உண்டிய மாதிரி எல்லாம் வச்சு காரியங்களெல்லாம் பண்ணுறதுண்டு. அது பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு லைஃப் டைம் அது ஒரு பாதுகாப்பு கிடைக்கிற மாதிரியே தான் அது அப்படி தானே வரும். இனி எல்லாம் நமக்கு இது இங்கே வைக்கிறதுக்கு கஷ்டம்னு வச்சா இங்கே கோவிலுக்கு கொண்டு திரும்பி வச்சு அது பூஜை பண்ணி அது சமர்ப்பணம் பண்ணலாம். இனி அதெல்லாம் மேற்கொண்டு நமக்கு எல்லா காரியத்துக்கும் விஷ்ணுமாயா ஒரு பாதுகாப்பு வேணும்னு நினச்சிட்டா அது அங்கே வச்சு சாமியை கும்பிடலாம். அது ஏதோ காலம் வரைக்கும் இருக்கனாலும் அது வரைக்கும் சாமி அனுகிரகம் கிடைக்கும். நமக்கு எப்போ வேண்டாம்னு சொல்லணும் அந்த டைமில் கோவிலில் கொண்டு வச்சுட்டா போதும். சுவாமி, கேரளாவில் நிறைய குட்டிசாத்தான் கோயில் இருக்கு. ஆனால் இந்த கோயிலில் மட்டும்தான் விஷ்ணுமாயாவும் குட்டிசாத்தானும் சேர்ந்துருக்கு. இதோட சிறப்பு என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இது என்னன்னு வச்சால் இந்த கேரளாவில் ஒரு பூர்வீக இடம் தானே தேவஸ்தானம். என்ன வச்சால் தலைமுறைகளாയി நாம் ஒரு இப்போ 12வது ஒரு தலைமுறையில் பெற்ற ஆள் தானே நான். அப்போ அந்த ஒரு பூர்வீகதைக்கு ஒரு பிராதானியம் இருக்குது. இப்போ எல்லா ஆளுகளும் இப்படியெல்லாம் வச்சிருந்தாலும் இங்கே குட்டிச்சாத்தனும் இந்த விஷ்ணுமாயும் ரெண்டும் சேர்ந்து பின்ன அந்த பூர்வீக இடங்களுடைய சமாதி மண்டபங்களெல்லாம் சேர்ந்த ஒரு இடம் தானே இந்த தேவஸ்தானம். அந்த விஷ்ணுமாய ஸ்ரீகோவிலில் இந்த சுவாமி விஷ்ணுமாய் இருக்கிறதும் அந்த இடத்து சைடில் இந்த குட்சிகல்ப சமாதின்னு சொல்லும். அங்கே தானே வேலுமுத்தப்ப சமாதி. அங்கே தானே 301 குட்டிச்சாத்தர்மாரையும் குடியிருக்கிற இடம். அங்கே தானே அமாவாசை பௌர்ணமி நாள்களெல்லாம் முக்கியமான பூஜைகளெல்லாம் நடக்கிறது. அது மாதிரி இந்த விஷ்ணுமாய பிரசாதெல்லாம் கொடுத்துட்டா அருள்வாக்கு டைமில் அது கொடுத்துட்டால் எது தோஷங்களும் தீர்றதுக்கு அந்த குட்டிச்சாத்தன் இந்த விஷ்ணுமாயோட குட்டிச்சாத்தனுடையும் வேலுமுத்தப்பனுடைய சமாதி இடத்துல அது உடம்பில் ஒரு 21 வாட்டி உடம்பிலே சுற்றி அப்படி இட்டுட்டா சாமியை பிரார்த்தனை பண்ணியிருந்தா ஒரு நிவர்த்திக்கெல்லாம் அப்போ தானே அந்த தோஷத்துக்கெல்லாம் அது நிவர்த்தி கிடைக்கும். அந்த மாதிரி எல்லாம் கூடி சேர்ந்த ஒரு பூர்வீக இடம் தானே இந்த தேவஸ்தானம்.
அதான இந்த இடத்துல முக்கியமான காரியங்களும். அதனால் இங்கே நிறைய தமிழ்நாடு, கன்னடா, இது எல்லா இடத்திலும் இங்கே ஆளுகளெல்லாம் வருதும். இந்த அமாவாசை பௌர்ணமி இந்த நாள் இந்த சாக்தாய பூஜை தானே நடக்கிறது. அது நைட்டில் தானே, அது பிரத்யேகமாக ஒரு பூஜை தானே அமாவாசை பௌர்ணமி நாள் நடக்கிறது. அது சாக்தாய பூஜை தானே நடக்கிறது. அதுக்கு ஒரு பிரத்யேகதை இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் பூர்வீகമായ பூஜைகளெல்லாம் நடக்கணும் ஒரு இடம் தானே இந்த தேவஸ்தானம். அதுக்கு தானே இங்கே பிரத்யேகதை இருக்குது. நம் பாரத புண்ணிய பூமியில் எண்ணற்ற பல ஆலயங்கள் இருந்தாலும், நாம் அதை தரிசித்து இருந்தாலும், பெருங்கோட்டுக்கரை தேவஸ்தான ஆலயமான இந்த ஸ்ரீ விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தான் ஆலயத்தை தரிசித்தால் பிறந்த பயனை அடைய முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வாருங்கள், அனைவருக்கும் ஸ்ரீ விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தான் அருள் புரிய தயாராக இருக்கிறார். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.